ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அடியார்கள் அனைவருக்கும் அடியேனின் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். அனைவருக்கும் ஆடி மாத வாழ்த்துக்கள். ஒரு நாள் அடியேன் ஒரு கடற்கரைக்கு சென்றிருந்தேன். அச்சமயம் திடீரென வானம் கருத்த மேகங்களால் சுழப்பட்டது. மழை வரும் அறிகுறியாக சில தூறல்களும் விழ ஆரம்பித்தன. இந்த மாதிரியான சூழலில் பொதுவாக ஏதேனும் ஒரு கண்ணதாசன் பாடல்தான் அடியேன் மனத்திற்கு தோன்றும். ஆனால் வழக்கத்திற்கு மாறாக அச்சமயம் அடியேனுக்கு மனதில் ஒரு ஆண்டாளின் பாசுரம் நினைவுக்கு வந்தது. பின்னீல மேலாப்பு பிரித்தாற்போல் மேகங்காள் தென்னீர் பாய்வேங்கடத்து என் திருமாலும் போந்தானே கண்ணீர்கள் முறை குவட்டிர் துளிசோர சோர்வேனை பெண்ணீர் மயிழழிக்கும் இது தமக்கோர் பெருமையே. இந்த பாசுரம் ஆண்டாள் திருவேங்கடவனை அடைய முடியாமல் மேகத்தை தூதுவிடும் பாசுரம். இந்த பாசுரம் என் நினைவுக்கு வர வேறொரு காரணமும் இருக்கலாம். அதாவது, என் மனதில் நான் திருமலைக்கு சென்று வெகு நாட்கள் ஆகிவிட்டதே என்ற வருத்தம் இருந்து கொண்டே இருந்தது. எனவேதான் இப்பாசுரம் மனதில் தோன்றியதோ என்று தெரியவில்லை. ஆனால் இப்பாசுரம் என்னுள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. இதை நினைத்து கொண்டே வீட்டிற்கும் வந்துவிட்டேன். அன்று முதல் அடியேன் மனதில் ஓடிய பல எண்ணங்களின் வடிவமைப்பு தான் இந்த சிறிய உரை. ஒரு சிறிய வானத்தில் ஏற்பட்ட மாற்றத்தில் ஆண்டாள் நம்முள் ஒரு சிந்தனையை விளைவித்தால் நமது அன்றாட வாழ்வில் அவள் ஆளுமை எப்படி இருக்கும் என்று யோசித்தேன். உடனே நாம் அன்றாடம் வழக்கமாக செய்யும் செயல்களை ஆராய்ந்து பார்த்தேன். பல செய்கைகளில் ஆண்டாளின் ஆளுமை, அதாவது இன்ஃப்ளூயன்ஸ் தெரிந்தது. ஆளுமை என்றால் நம் வாழ்வியலில் அவளிடமிருந்து எதை எடுத்து கொண்டிருக்கிறோம் அல்லது எதை எடுத்துக்கொள்ளலாம் என்பதுதான். நமது வாழ்வில் நாம் அன்றாடம் செய்யும் கிரிசைகள் பல. அவற்றில் சிலவற்றை இங்கு காணலாம். அவற்றில் ஆண்டாளின் ஆளுமை எப்படி உள்ளது என்பதை ஆராய்வோம். முதலில் நித்தியானுஷ்டானங்கள். இந்த நித்தியானுஷ்டானங்களை 4 வகைப்படுத்தலாம். வழிபாட்டு முறை, விண்ணப்பம் அல்லது வேண்டுதல், ஞானம் பெறுதல், அடையும் முறை. 2வதாக இயற்கையோடு வாழ்தல். 3வதாக நட்பும் சுற்றமும். 4வதாக பண்பாடு அல்லது கலாச்சாரம். 5வதாக நெறிமுறை. 6வதாக ஒற்றுமை. 7வதாக நேசித்தல். இப்படி பல விதமான செயல்பாடுகள் நமது வாழ்க்கை முறையில் அமைந்துள்ளன. இவற்றில் நாம் கடைப்பிடிக்கும் வழக்கங்களில் ஆண்டாளின் ஆளுமை எவ்வாறு வெளிப்படுகிறது? ஆண்டாள் தான் இயற்றிய பாசுரங்கள் மூலமாக நமக்கு எவ்வாறு அறிவிக்கிறாள் என்று பார்ப்போம். முதலில் நித்திய அனுஷ்டானங்கள். நித்திய அனுஷ்டானம் என்பது நம் ஆத்மாவை மேம்படுத்த எம்பெருமானை நோக்கி செய்யும் செயல்கள். முதலில் வழிபாட்டு முறை. நாம் எம்பெருமானை எப்படி வழிபட வேண்டும்? பொதுவாக பகவானிடம் நாம் விரும்பியதை பெற கடுமையான நோன்பு மேற்கொள்ள வேண்டும் என நாம் நினைத்து கொண்டிருப்போம். ஆனால் ஆண்டாள் மிக எளிமையான நோன்பை காட்டினாள். தினமும் காலையில் நீராடி தூய்மையான மனத்தோடு நாராயணனை தியானித்து அவனுக்கு உகந்தவற்றை செய்து உகவாதவற்றை செய்யாமல் இருந்தால் போதும் என்றாள். தூயோமாய் வந்த நாம் தூமலர் துவித்தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க என்று மிக எளிமையான முறையில் கூறி, அப்படி செய்தாலே நமது முந்தைய கர்ம வினைகளை சுட்டரிப்பான் கண்ணன் என்கிறாள். எம்பெருமானை போற்றி பாட வேண்டும் என்பதை 24ஆம் பாசுரமான அன்றி உலகம் அளந்தாய் அடி போற்றி என்ற பாசுரத்தில் கூறியுள்ளாள். எம்பெருமானது வீர பராக்கிரமங்களை அவன் அவதாரங்களின் மூலம் எடுத்துரைக்கிறாள். இந்த பாசுரம் பகவானுக்கு ஓர் அர்ச்சனை போல அமைந்திருக்கும். அடுத்ததாக விண்ணப்பம். நாம் எம்பெருமானிடம் எதை கேட்க வேண்டும்? எதை வேண்டுமானாலும் கேட்கலாம். ஆனால் ஒரு ஜீவன் எம்பெருமானை வேண்டுவது மறுபிறவியிலிருந்து விடுபட்டு மோட்சம் பெறுவது. இதை எளிதில் அடைய முடியுமா? ஒரு சாதாரண மனிதனுக்கு புரியுமா? எனவேதான் திருப்பாவையில் முதல் பாசுரத்தில் பறை என்ற இசைக்கருவியை கேட்கிறாள். நமக்கு ஒரு கேள்வி
எழும். பறைக்கும் மோட்சத்திற்கும் என்ன சம்பந்தம்? பறை கிடைத்தால் கண்ணனை பாடலாம். அவனை பாட பாட பக்தி வளரும், சிந்தனை பெருகும், மோட்சத்தை அறிவோம். நம் கர்ம வினைகளால் இந்த பிறவியில் கொடுக்கவில்லை எனில் பின்னொரு பிறவியில் அவன் கண்டிப்பாக கொடுப்பான். இதை 29ஆம் பாசுரத்தில் இற்றை பறிகொள்வான் நன்றுகான் கோவிந்தா என்று தெளிவுபடுத்துகிறாள். இதைத்தான் பறை என்று வெகு சுலபமாக முதல் பாசுரத்தில் ஊமைப்படுத்தி அதை கேட்டு இறுதி பாசுரம் வரை நமக்கு மீண்டும் மீண்டும் குறிப்பிடுகிறாள். எனவே நமக்கு எம்பெருமானை வழிபட என்ன வேண்டுமோ அதை கேட்டாலே இறுதியில் மோட்சம் கிடைப்பது உறுதி. ஏனைய ஆழ்வார்களும் இப்பிறவி வேண்டாம் என்று கேட்டாலும் ஆண்டாள் ஒரு விதத்தில் மாறுபடுகிறாள். நாம் நம் கடமைகளை செய்து கொண்டே எம்பெருமானை தொழலாம் என்று காட்டியுள்ளது இவளின் சிறப்பு. அடுத்ததாக ஞானம் பெறுதல், நம் ஞானத்தை வளர்த்து கொள்வது. ஞானம் என்பது எம்பெருமானை பற்றி அறிவது. திருப்பாவையின் முதல் பாசுரத்திலேயே நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று நமக்கு மறைமுகமாக திருமந்திரத்தை உபதேசித்து நாராயணனே என்று கூறி அவன் மட்டுமே நமக்கு வேண்டியதை தரக்கூடியவன் என்று உறுதிபட உரைக்கிறாள். மேலும் நீராட்டத்தின் மூலம் உடல் தூய்மை மிக அவசியம் என்பதையும் கூறியுள்ளாள். 2ஆம் பாசுரத்தில் நாம் எம்பெருமானுக்கு விரதம் இருக்கும் பொழுது எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்பதை அறிவுறுத்துகிறாள். இந்த பாசுரத்தின் உட்கருத்து நமது விசிஷ்டாத்வைதத்தையும் விளக்குகிறது. திருப்பாவையே கீதையின் சாரம், வேதவித்து. திருப்பாவையின் ஒவ்வொரு பாசுரத்திலும் ஒரு நுணுக்கமான ஆழ்ந்த பொருளை நாம் அறியலாம். இது நமது ஞானத்தை மேம்படுத்தும். மேலும் நாச்சியார் திருமொழியிலும் கூட பல பல உட்கருத்துக்களை அறியலாம். 4ஆவதாக அடையும் முறை. நாம் எம்பெருமானை அடைய வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும்? பொதுவாக கீதையில் கண்ணன் கூறியது பக்தி யோகம், கர்மயோகம் மற்றும் ஞானயோகம். இவற்றை சரியாக செய்தால் கண்ணனை அடையலாம். இதனை ஒவ்வொரு பாசுரத்திலும் பல பல விதமாக கூறுகிறாள். கோவிலுக்கு செல்வது, கண்ணனை பாடுவது என்பதெல்லாம் பக்தி யோகம். நமது அன்றாட கர்மாக்களை செய்வது கர்மயோகம். அவனை பற்றி அறிவது ஞானயோகம். இவற்றை நாம் அவள் பாசுரங்களில் காணலாம். இதைத் தவிர 4ஆவதாக மிக எளிய வழியான சரணாகதியை காட்டுகிறாள். சரணாகதியே சாலச் சிறந்தது என்பதை மிக தெளிவாக உணர்த்துகிறாள். அங்கன்மா ஞாலத்து என்ற பாசுரத்தில் உலகத்தில் உள்ள எல்லா அரசர்களும் வந்து முன்னடி பணிகிறார்கள், நாங்களும் அவ்வண்ணமே வந்து முன்னடி பணிகிறோம் என்று துவங்கி 28ஆம் பாசுரத்தில் நாங்கள் அறிவில்லாதவர்கள், நாங்கள் எங்கள் அறியாமையால் உன்னை சிறுபேரிட்டு அழைத்திருந்தால் மன்னித்து எங்களை ஏற்றுக்கொள்ளவும் என்று அவன் திருவடிகளிலேயே சரணடைகிறாள். இப்படியாக சரணாகதியின் முக்கியத்தை அல்லது பெருமையை எடுத்துரைக்கிறாள். அடுத்ததாக நாம் பார்க்க போவது இயற்கையோடு வாழ்தல், அதாவது லிவிங் வித் நேச்சர். இயற்கை இல்லாமல் நாம் இல்லை. நமது வாழ்வில் இயற்கை மிக முக்கியமானது. பல பாசுரங்களில் நம்மை சுற்றியுள்ள பல இயற்கை நிகழ்வுகளை நம் கண்முன் நிறுத்தி ஆண்டாள். அது மட்டுமன்றி அந்த நிகழ்வுகளை சாதகமாக்கி கொண்டு கண்ணனை அடையும் முற்படுகிறாள். உதாரணத்திற்கு ஓங்கி உலகளந்த என்ற பாசுரத்தில் ஓர் வயலில் சிறு மீன்கள் துள்ளி விளையாடுவதையும் ரசித்து சென்னலூடு கயல் உகழ என்று கூறியிருப்பாள். ஆழிமழை கண்ணா என்ற பாடலில் மழை எப்படி உருவாகிறது என்பதை வெகு அழகாக விவரித்திருப்பாள். மேலும் கீழ்வானம் வெள்ளென்று என்ற பாடலில் ஒரு விடியற்கால நிகழ்வை விவரித்துள்ளாள். கீச்சு கீச்சு என்ற பாசுரத்தில் காலை பொழுதை பறவைகளின் சத்தங்களை கொண்டு நமக்கு அறிவிப்பாள். இது போன்ற பல பாசுரங்களில், ஏன் நாச்சியார் திருமொழியிலும் கூட ஆண்டாள் இயற்கையை ஒப்பிட்டு பார்ப்பதை நாம் காணலாம். கடலே கடலே என்கிற பாசுரம் நாச்சியார் திருமொழியில் உள்ளது. மழையே மழையே கார்கோடல் பொக்காள் என்ற பல பாசுரங்களில் அந்த பொழுதின் சூழ்நிலைகளை நம் கண்முன் காட்சிப்படுத்தி எம்பெருமானின் பரத்துவத்தையும் மறைமுகமாக நமக்கு கூறுவது அவளுடைய திறன்.
அடுத்ததாக நட்பும் சுற்றமும். இதுவும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ஒன்று. நண்பர்களும் சுற்றமும் இல்லாத வாழ்க்கை ஒரு சுவாரஸ்யமாகவே இருக்க முடியாது அல்லவா? இதை அன்றைய ஆண்டாள் தன் பாசுரங்களின் மூலம் காட்டியுள்ளாள். நாம் எங்கு சென்றாலும் ஒரு குழுவாகத்தானே செல்கிறோம், அல்லது ஒரு குரூப்பாகத்தானே செல்கிறோம். இதை ஆண்டாளும் தன் பாசுரங்கள் வாயிலாக அவள் தோழிகளை பற்றி கூறுகிறாள். இதற்கு பல உதாரணங்கள் உண்டு. முக்கியமாக திருப்பாவை 6ஆம் பாசுரத்திலிருந்து 15ஆம் பாசுரம் வரை தனது தோழிகளை எழுப்பி கோவிலுக்கு செல்கிறாள். இவள் எம்பெருமானை பிரார்த்திக்க விரும்பும் பெண்களை மட்டுமே அழைத்து செல்கிறாள். இதைத்தான் நாம் கோஷ்டி என்று அழைக்கிறோம். ஆங்கிலத்தில் இதை லைக் மைண்டட் பீப்புள் என்று அழைக்கிறோம். நாச்சியார் திருமொழி 11ஆம் பதிகத்தில் தோழிகளிடமும் தாயாரிடமும் திருவரங்கன் செய்கையை பொறுக்க முடியாமல் புலம்புகிறாள். நமது ஆற்றாமையை வெளிப்படுத்த ஓர் நட்பு தேவை என நமக்கு கூறுகிறாள். நாச்சியார் திருமொழி 12ஆம் பதிகத்தில் மற்றிருந்தீர்கட்கு அறியலாகா என்று துவங்கும் பதிகத்தில் தன் உறவினர்களிடம் தன்னை கிருஷ்ணனிடம் சேர்க்கும்படியாக வேண்டுகிறாள். அடுத்ததாக பண்பாடு அல்லது கலாச்சாரம், அதாவது கல்ச்சர். நமது வாழ்க்கை முறை ஒரு பண்பாட்டின் மூலம் வெளிப்படும். சுத்தமாக இருத்தல், பெரியவர்களை மதித்தல், கோவிலுக்கு செல்லுதல் போன்றவை நமது கலாச்சாரத்தில் ஊன்றிப்போனவை. இதை எடுத்து காட்டியவளே ஆண்டாள்தான். திருப்பாவையில் தூய்மையோடு கோவிலுக்கு செல்ல வேண்டும், தூய மலர்களை கொண்டு பூசிக்க வேண்டும் என்றெல்லாம் ஆண்டாள் காட்டியுள்ளாள். நமது திருமணங்களில் எல்லாவிதமான சடங்குகள் ஆண்டாளருடைய நாச்சியார் திருமொழியான வாரணமாயிரம் பாசுரங்களின் அடிப்படையில்தான் அமைந்துள்ளது. அதாவது தோரணம் அமைத்தல், தீவலம் வருதல், அம்மி மிதித்தல், மாலை மாற்றுதல், பொறியிடுதல் போன்ற பல சடங்குகள் நாம் இன்றும் கடைப்பிடிக்கிறோம். ஏன், மணப்பெண்ணையே ஆண்டாளாகத்தானே அலங்கரிக்கிறோம். இவ்வாறு நமது சமுதாய பழக்க வழக்கங்களுக்கு வித்திட்டவள் ஆண்டாள். அடுத்ததாக நாம் பார்க்க போவது நெறிமுறை. நெறிமுறை என்றால் ஒரு புரோட்டோகால் ஆர் ப்ரொசீஜர். உதாரணத்திற்கு, நான் ஒரு கலெக்டரை பார்க்க முதலில் அங்குள்ள அலுவலகத்தில் உள்ள ஒரு பியூன் முதல் கொண்டு கிளர்க், ஆஃபீஸர், பிஏ என்ற பலரிடம் பர்மிஷன் கேட்டுத்தான் கலெக்டரை அணுக முடியும். அதுபோன்றே கண்ணனை அணுக வேண்டுமென்றால் ஒரு சரியான முறையில் தான் அணுக முடியும் என்பதை திருப்பாவை 16ஆம் பாசுரத்திலிருந்து 20ஆம் பாசுரம் வரை நமக்கு காட்டியுள்ளாள். வாயில் காப்பான் முதற்கொண்டு பிராட்டி வரை எழுப்புவது ஒரு அற்புதமான நெறிமுறை. நமது வைணவ சமயத்திலும் நாம் எம்பெருமானை அடைய வேண்டும் என்றால் நாம் ஒரு ஆச்சாரியன் மூலமாகத்தான் செல்ல வேண்டும். இதுவே ஒரு நெறிமுறை. இவ்வாறே பகவானுக்கு அமுது படைக்கும் முறையும் ஒன்று உள்ளது. நாம் அவனுக்கு அமுது கொடுக்கும் பொழுது அவனிடம் என்ன அமுது கொண்டு வந்திருக்கிறோம் என்று கூறி அழைக்க வேண்டும். இதை காட்டுவது நாச்சியார் திருமொழி 9ஆம் பதிகத்தில் உள்ள 6ஆம் பாசுரம். இந்த பாசுரம் நாறு நறும்பொழில் என்று துவங்கும். இந்த பாசுரத்தில் 100 தடா அக்கார அடிசல் என்று கூறி இன்று வந்து இவை கொள்ளுங்கள் என்று திருமாலின் சோலையானை அமுது பெற அழைக்கிறாள். இந்த பாசுரத்தை பின்னால் கேள்விப்பட்ட நமது ஆச்சாரியனான ராமானுஜர் ஆண்டாளின் ஆசையை நிறைவேற்ற 100 தடாவில் அக்கார அடிசல் செய்து திருமாலின் சோலை மணாளனுக்கு படைத்தது அனைவரும் அறிந்தது. இன்றளவும் எம்பெருமானுக்கு அமுது படைக்கும் பொழுது இந்த பாசுரமான நாறு நறும்பொழில் என்ற பாசுரம் செவிப்பது வைணவர்களின் சிறந்த வழக்கம். ஆண்டாளின் சிற்றன் சிறுகாலே, வங்கக்கடல் கடைந்த என்ற பாசுரங்களை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இவற்றை தினமும் சாற்றுமுறை கிரமங்களாக சேர்த்து கொண்டுள்ளது இப்பாடலின் சிறப்பை காட்டும். 6வது விஷயமாக ஒற்றுமையை காண்போம், அதாவது டுகெதர்னஸ்.
ஆண்டாள் தனது வேண்டுதலில் தனது தோழிகளையும் சேர்த்து கொண்டுதான் தன் விரதத்தை மேற்கொள்கிறாள். கூடியிருந்து குளிர்ந்து என்பது அவளது ஒற்றுமை குணத்தை வெளிப்படுத்தும். திருப்பாவை 22ஆம் பாசுரம் முதல் தன் தோழிகளோடு தானே கண்ணனை வேண்டுகிறாள். இதை கூடியிருந்து குளிர்ந்தோம் என்கிறாள். இந்த சொற்றொடர் ஒரு வைணவ சமுதாயத்தின் அடையாள சொற்றொடர், அதாவது சிக்னேச்சர் ஃப்ரேஸாகவே மாறிவிட்டதை எனலாம். இறுதியாக நேசித்தல், அதாவது லவ் அண்ட் அஃபெக்ஷன். இங்கு நேசிப்பதென்றாலே காதல், அன்பு, பரிவு, பாசம் அனைத்தும் இதனுள் அடங்கும். கண்ணன் மேல் தனது காதலை நாச்சியார் திருமொழியில் பல பாசுரங்களில் வெளிப்படுத்தியிருக்கிறாள். முதல் பதிகத்திலேயே காமதேவன் உதவியை நாடுகிறாள். பல பாசுரங்களில் தனது பிரிவாற்றாமை, வருத்தத்தை காட்டுவது அழகு. எம்பெருமானிடம் ஊடல் கூடல் இவளது சிறப்பு. நம் அன்றாட வாழ்க்கையில் நம்மோடு வாழும் அனைத்து ஜீவராசிகளிடம் அன்பை செலுத்த வேண்டும் என ஆண்டாள் தனது பாசுரங்களில் கூறியுள்ளார். அதனால் ஆயர்பாடில் உள்ள பசுக்கள் மூலம் நமக்கு இதை உணர்த்துகிறாள். கற்றுக்கறவை, கனைத்திடம் கற்றெருமை, பட்டி மேய்ந்தோர் காரேறு போன்ற பல பாசுரங்கள் இவற்றுக்கு எடுத்துக்காட்டு. இட்டமான பசுக்களை இனிது மறித்து நீரூட்டி என்று கூறுவதிலிருந்து அவள் பசுக்களை எவ்வளவு அன்பாகவும் பரிவுடனும் பாசத்துடனும் நேசித்தாள் என்று காணலாம். இதை போன்று நாம் ஆண்டாளின் ஒவ்வொரு பாசுரங்களையும் ஆழமாக பார்த்தோமே ஆனால் ஆண்டாள் நமது ஒவ்வொரு செயலிலும் சிந்தனையிலும் நம்முள் எவ்வாறு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறாள் என்பதையும் காணலாம். திருப்பாவையின் ஒவ்வொரு பாசுரத்தையும் ஆராயும் பொழுதுதான் அதனுடைய உள்ளர்த்தத்தை புரிந்து கொண்டு ஆண்டாளின் சிறப்பை நாம் காணலாம். சனாதன வழியை பின்பற்றும் நமக்கு நம்மை நாமே மேம்படுத்தி கொள்ள ஒரு நல்ல வாழ்வு முறை தேவைப்படுகிறது. இதை பெரும்பாலும் நமது பெரியோர்களும் மற்றும் சுற்றுப்புற சூழலில் வாழும் மக்களையும் பார்த்து வழக்கப்படுத்திக் கொள்கிறோம். இப்படி அறியும் வாழ்வு முறையில் ஆண்டாள் கூறும் வழிமுறையும் நாம் பின்பற்றினால் இந்த பிறவியிலிருந்தும் விடுபடலாம். மேலும் நாம் அனைவரும் நமது செயல்களை ஒப்பிட்டு பார்த்து ஆண்டாள் கூறுவதை நடைமுறையில் கடைப்பிடித்தால் இந்த வாழ்வின் பொருளை அறிந்து கொண்டு உஜ்ஜீவனம் பெறுவது உறுதி. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.